ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் நந்தகுமார். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஜெமினியில் செம்மொழி பூங்கா வந்திருக்கோம். லவ்வர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களான்னு தெரியல. அது நானும் என்னோட சிஸ்டர் வந்திருக்கோம். வீடியோ எப்படி இருக்கும் ஃபுல்லாக பார்க்க வாங்க, வீடியோ போகலாம். பார்ப்பலாம். இங்கே பாரு, இங்கே பாரு. ரெடியா இரு. ஆக்ஷன். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் எடுக்கிறதுக்குலாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். யார் சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் நல்லாயிருக்கும், வீடியோகிராஃபர் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வந்து ரெடி பண்ணிருக்காங்க போல இருக்குது. முன்ன மாதிரி நான் வரும்போதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. மோஸ்ட்லி வந்து லவ்வர்ஸ் தான் இருக்காங்க. ஃபேமிலியோடு வரலாம், சில்ட்ரன்ஸ் வந்து கூப்பிட்டு வரலாம். ஜாலியாக இருக்கும். எவ்வளோ ஸ்பேஸ் எவ்வளோ ஜாலியாக இருக்கு பாருங்கள். கிளைமேட்டும் நான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது கிளைமேட்டு, சூப்பராக இருக்குண்ணா. கிளைமேட் சொல்கிறது வெதர் வந்து நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். பேக் சைடெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக இருக்கும். நான் ஒன்று லவ்வர்ஸ் வந்தால் இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடில் இருக்காங்க, தெரியுதுங்களா? அப்புறம் ஃபஸ்ட்டில் இங்கே வாத்து இருக்கும். வாத்தெல்லாம் இப்போ இல்லை போல இருக்குது. ஃபஸ்ட்டில் நல்லா வாத்து இருக்கும், இப்போ எதுவுமே இல்லை. வேறு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டில் இங்கே ஃபுல்லாக வாத்து இருக்கும். இப்போ வந்து வெறும் தண்ணி தான் இருக்குது. தண்ணிக்குள்ளே இல்லை, அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். குப்பை தொட்டிலாம் போடாதீங்க, பிளாஸ்டிக்லாம் போடாதீங்க. இது ரொம்ப கம்மியாக இருக்குது. கூட்டமோ இல்லை. பார்க்கிங் டிக்கெட்டே வந்து வெறும் சின்ன பேப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. காட்டுறவங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக அழுக்காத மழை தண்ணி போல் இருக்குது. போய் சொல்லு என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. வந்துடாதீங்க. எதுக்கு? ஏன் லவ்வர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க? அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் ஃபேமிலியோட. பாதி ஃபேமிலிஸ்ல கொஞ்சம் பேர் வந்தாலும் லவ்வர்ஸ்ல தான் நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா, அது ஒரு எமர்ஜென்சினா கம்பல்சரி லவ்வர்ஸ்லாம் வெளியே வர மாட்டாங்க. எல்லாம் அவங்களோட வேலையை பிஸியாக பார்த்துட்டு இருக்காங்க. எங்கன்னா பேக் சைடு, மர சைடு 2-3 இடத்துல பார்த்தோம். சரி, 2-3 இடத்துல எங்கெங்கெல்லாம் கேப் அடிக்குதோ ஃபில் பண்ணிடுறாங்க. இடத்த விட்டு வைக்க மாட்டாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம், வரவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதான் இன்னைக்கு ஆனால் கம்மி தான் இல்லை கூட்டம். கம்மி தான். ஆனால் இந்த லவ்வர்ஸ் அப்போ நீ முன்ன பின்னா வந்திருக்கீங்க அப்போ சொல்கிற கம்மின்ட்டு. நான் சொன்னனால சொல்கிறா கம்மின்ட்டு. அப்புறம் வேற என்ன சொல்லு. பார்க்கிங் வசதி தான் கரெக்டாக இருக்குது. அப்புறம் ரீல்ஸ் பண்ணுற குடும்பத்தில் மட்டும் சத்தியமாக பிறந்தாலுமே தள்ளி தூரமாக இருந்தார். இவன் கூப்பிட்டு வந்து ரீல்ஸ் போட வச்சுட்டாரான். ரீல்ஸ் ஃபுல்லாக ரீல்ஸ் போட்டு வச்சுட்டு இப்போ உயிரெடுக்கிறான். 100ல் கொண்டு வந்த சார்ஜர் இப்போ 75 இருக்குது. அப்போது பாருங்க எத்தனை டேக்கு. சினிமாக்காரங்களுக்குள்ளோ ஒரு டேக்கு 2 டேக்கு ஒரு 20 டேக்கு எடுப்பாங்க. 30-40 டேக்கு ஒவ்வொரு பாட்டுக்குமே. அதை போடுறேன் ரீல்ஸ் பண்ணுற டேக் எத்தடி போடுறேன்ட்டு. அதெல்லாம் வேணாம். எதுக்கு இப்போயே வந்து 1K வந்து ஏரியாக்குள்ளே 1008 சண்டை. அவர் 10K 1 மில்லியன்லாம் போயிடுச்சுன்னா குடும்பம் 2ஆக போயிடும். பாய் ஃப்ரெண்டா?
பார்த்தீங்களா பாய் ஃப்ரெண்டா? நாங்க 2 ரீல் எடுத்துட்டோம். சொல்லு சொல்லு வந்தா எப்படி சொல்லு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. மது இங்க சத்தியமா சோலாவெல்லாம் வந்துடவே கூடாது, கப்புள்ஸோட தான் வரணும். நான் கப்புலா தான் வருவேன் இந்த இடத்துக்கு. வந்தா சோலா வந்தா என்ன பிரச்சனை? சத்தியமா சோலாவெல்லாம் வந்தேன்னு வச்சுக்கோங்க மூஞ்சில நாமத்தை சொல்லு சொல்லு சொல்லு. நாமத்தை அடிச்சுட்டு தான் போனோம். லவுட் ஸ்பீக்கர்ல போடு, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சரியா? ஐயோ இங்க கப்புள்ஸா இல்லைன்ற எப்பா போய் எங்க அண்ணனை இங்க நல்லா இங்க ரீல்ஸ் பண்ணலாம். பேக்ரவுண்ட் சூப்பரா ஃபேமிலியோட வந்தா ரிஸ்க் இல்ல. ஃபேமிலியோட வந்தா ரிஸ்க் இல்ல. அது பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி அந்த ஒன்லி லவர்ஸ் மட்டும் தான். சரி கும்பலா வந்தா இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. இந்த அண்ணன் கூட தம்பிங்க கூட வந்தான்னு வச்சுக்கோங்க வேடிக்கை பார்க்க முடியாது. வேடிக்கை பார்க்க முடியாது. பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. புரியல. போடு ப்ளவுஸ் போடு. பல்லி வீட்ல க்ளீன் பண்ணிட்டியா? ஷேப்பு பட்டர்ஃப்ளை ஷேப்பு எல்லாம் மஜாவா இருக்குடி. ஆமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒன்று அட்டக்கெல்லாம் கப்பலாக தான் வருவேன் இந்த இடத்துக்குலாம். எப்போ லவர்ஸ் டே அது வரதுக்கு ஒன்றும் 6 மாசம் இருக்கு. அவ ஃபேமிலியோட வர மாட்டியா? அப்போ நீங்க அக்கா உன் அக்காவோட வர மாட்டேன். அதான் சொன்னேன் இங்கே ஃபுல்லாக லவர் தான் ஜாலியாக இருப்பான். நீ வேறு என்ன கூட்டு வந்து உயிர் எடுத்துருக்கி. ரெண்டு எத்தனை டேக்கு? எத்தனை டேக்கு? அது ஒரு 10 20 மேலே போயிடுச்சு. அவன் ஒன்னே என்ன சொதிப்பு விட்டேன்னா ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன் தெரியுமா? அதோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எவ்வளோ ஃபாலோவர்ஸு? எவ்வளோ? 1K. வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போய் எனக்கு எப்படி சொல்றதுன்னா 30% பிடிச்சிருக்கு. உனக்கு நான் 70% பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா உனக்கு எப்படின்னா ரீல்ஸ் முடிஞ்சிச்சு வேற, அப்புறம் ஊர் சுற்றுச்சு வேற, ஃபோட்டோ ஷூட் வந்துச்சு. அது மைதா மாவு கடல மாவு அந்த போட்ட ஸ்னாப் ஷாட் தான் வேணுன்றாங்க. நேச்சுரலாக எடுத்தா வேணான்றான். என்ன பண்ணுறது? சரி இது பார்த்தீங்கன்னா 10 வயசு குழந்தைங்களுக்கு மட்டும் தான் அனுமதி போல இருக்குது. ரொம்ப வெயிட்லாம் போட்டால் இதுவாகிட முடியாது. அப்புறம் வந்து கத்துவாங்க செக்யூரிட்டிலாம் வந்து. ஏன்னா இது பொது இடத்துல வந்து உண்டு வரைக்கும் நம்மளே சேஃபாக இருந்தால் தான் பண்ணுறோம் உண்டு. அப்புறம் உடச்சிட்டு ஐயோ நான் உடைக்கல நீ உடைக்கல சொன்னால் அப்புறம் அவ்வளோதான். ஏன்னா செக்யூரிட்டி பார்க்கலாம் இல்லை, செக்யூரிட்டி பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ அவ்வளோ எப்படி சொல்ல மெயின்டெனன்ஸ்லாம் கம்மி தான் அவ்வளோ இருக்குது. அந்த ஃபுட்டு தான் இருக்கும். இப்போல்லாம் ஃபுட்டெல்லாம் இல்லை, அவ்வளோ இல்லை போல இருக்குது. கேன்டீன்ஸ்லாம் அவ்வளோ இல்லை போல. காஃபி ஷாப் மட்டும் தான் இருக்குது. அது கேட்கணும் போயிட்டு. வேறு சர்க்கஸ் பார்த்தீங்களா? ஏன்னா சர்க்கஸ் குழந்தைங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். இது அப்புறம் அந்த சீசா அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது ரங்கராட்டினம் இருக்குது. இது என்ன இது ஒன்று இருக்குது. பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங் சொல்லு. எங்கே கோயிங்? அதுதான் வந்துட்டோமே. அதான் எங்கே வந்துட்டோம்? எங்கே நம்ம வந்தோம்? வீட்டுக்கு. இங்கே தான் வந்தோம். சுத்து பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி. பச்சை தண்ணிக்குள்ளே வாங்கி தரல. கூப்பிட்டு வந்து 70% வேலை முடிஞ்சிச்சு. பச்சை தண்ணிக்குள்ளே வாங்கி தரல. இதோ இந்த தண்ணி தான் பா. இந்த பிளேஸ் தான் செம்மையாக இருக்குது. காற்று வசதிலாம் இல்லை. நமஸ்தே தோஸ்து. வணக்கம் வணக்கம். என்னது அழகா இருக்குல்ல இது? பண்ண ஏதோ பண்ண போறியா? ரீல்ஸ் பண்ண போறியா? ஏய் ஷார்ப்பா இருக்குல்ல இது? ரத்தம் வருதா? ஐயோ நான் ரீல்ஸ் போட முடியாது. ஒரு வாரம் லீவு. ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சிக்கு போறாங்க. அங்க பாரு மண்டே மண்டை மேல தோ பாரு.
சூப்பர். ஐயோ சி ஓடு. செம்மொழி பூங்காவோட உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன். செம்மொழி பூங்கா வந்து வரலாம், ஜாலியாக ஃபேமிலிஸ்களோட வரலாம். என்ன ஒன்று, நிறைய லவ்வர்ஸ் இருக்காங்க. லவ்வர்ஸ் எங்கே யாருக்கும் இல்லையே? இல்லையாவா? எவ்வளோ லவ்வர்ஸ் இருக்காங்க இங்கே, நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நீ நான் அண்ணன் தம்பின்னு வந்தா சத்தியமா, தங்கச்சி அண்ணா வந்தா சத்தியமா வரக்கூடாது. இல்லை இதுக்கே நான் வரக்கூடாது. ஏன்னா ஒரு ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரீல்ஸை 10-20 டேக் பண்ணிட்டான் வந்துட்டு வரணும்ல காய்ஸ். வருத்து எங்க வருத்து 10 லைக் 20 லைக் அதுக்கே நம்மளை போட்டு அடிக்கிறான். மண்டியில முடி இருந்தா இப்படிதான் போவோம். அதுக்கே வந்து இப்படி போனா அப்படி போனா சொல்லிட்டு அப்படியே எங்க போற மாதிரியாத்தா ஏமால ஏறாத்தா மாதிரி இருக்கு. கரெக்டா இருக்கணும்ல, அப்பதான் பண்ண முடியும் ஜாலியா. அப்பதான் நான் பாக்கும்போது லவர்ஸ்ல எங்கேயுமே இல்லையே. நான் பாக்கும்போது எங்க இருக்காங்க? மேல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து வெளிப்படையா இருக்காங்க. சில பேர்லாம் வந்து எங்க இருக்கிறானே தெரிய மாட்டேங்குது மரத்து பின்னாடி. அது எப்படி கரெக்டா ஒழுங்கு மட்டும் தெரியுது இல்ல. அதாவது பார்த்து நான் கரெக்டா அந்த சைடு போகும்போது நான் ரீல்ஸ் எடுக்கும் நல்லா அந்த கான்டெக்ட் அந்த கல்லாண்டெல்லாம் இருந்தது அந்த இடம். ஓ அங்கதான் வந்து லொகேஷன் ஒன்று கரெக்டா இருந்தது. அந்த இடம் சரி பேக்ரவுண்ட்ல நல்லா இருக்குமே, நல்லா ஸ்டிச் பண்ணி அங்க இருந்தா அந்த மரத்துக்கு பின்னாடி கரெக்டா போகும்போது டிஸ்டர்பன்ஸ் ஏதோ இருக்கு. நான் சொன்னேன், நான் சொல்லிட்டேன். சரி சைலண்டா சொன்னா இல்ல பின்னாடி வந்து ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போனா அங்கேயும் அப்படிதான் பண்றாங்க. எப்படின்னா எங்கேயுமே எடுக்கவே முடியல. ஆனா நல்ல ஸ்பாட், போட்டோ ஷூட்டுக்கு வீடியோகிராஃபிக்கு நல்ல ஸ்பாட்டு. அப்புறம் கேமரா எடுத்துருந்தா அதுக்கு தனியா பே பண்ண முடியிருக்கு. நான் என்ட்ரியில கேட்டு சொல்றேன். நான் ஆக்சுவலி பைக்கு வந்து 15 ரூபாய், காருக்கு எவ்வளோன்னு தெரியல, அதுவும் கேட்கணும். அதெல்லாம் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்லாம் இருக்கு. அதே மாதிரி அந்த எப்படின்னா எப்படி சொல்றது, காரு சரி ட்ரெயின் பஸ்ல போயிட்டு ஒரு இடம் பிடிப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி லவர்ஸ் வந்தா கம்பல்சரி அந்த மரத்துக்கு பின்னாடி போய் இடம் பிடிக்கணும் கம்பல்சரி. இல்லைன்னா அந்த இடம் நம்மளுக்கான கிடையாது. ஆனா இடம் பிடிச்சிட்டிங்கன்னா காலில இருந்து நீங்க க்ளோஸ் பண்ற வரைக்கும் டைம் அது உங்களுக்கான இடம். நீங்க சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிடலாம். அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்ப நாங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம தான் சைலண்டா வந்துட்டோமே. ஆனா இல்ல அது அப்புறம் வந்து ஆனா முன்ன மாதிரி இல்ல, நிறைய லொகேஷன்லாம் மாறிச்சு. இந்த மாதிரி ஒயிட் கலர்லாம் பின்னாடி பாத்தீங்களா, அந்த ஒயிட் கலர்லாம் வந்து டிஃப்ரெண்டா வந்துச்சாலாம். முன்னெல்லாம் வந்து எம்டியா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இப்பயே நல்லா தான் இருக்கு. இல்லைண்ணா நான் போட்டோ ஷூட் கோசம் வந்திருக்கேன். நான் அது லவர்ஸ் எல்லாம் வரல, போட்டோ ஷூட் வந்திருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட. ஆமா அதெல்லாம் வரல. இப்பயே வரும்போது என்ட்ரன்ஸ்ல என் ஃப்ரெண்டு தான் டிக்கெட் கொடுக்குற கவுண்டர்ல வந்து அவன் தூரத்துல இருந்து என்ன நினைச்சான்னா சரி ஏதோ கூட்டு வந்துட்டாம்பளுக்கு நினைச்சா. டே கிட்ட போனோன்னா டே ஒன்னும்டா தங்கச்சிரா அப்படின்னு சொன்னேன். இவைக்கு அப்பதான் கெக்க கூட சிரிக்கிறாங்க. அப்புறம் வேற சொல்லு, வேற என்ன சொல்லுவோம் உனக்கு? கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எங்க இருந்துன்னா போரூர்ல இருந்து கரெக்டா வரும். கரெக்டா போரூர்ல இருந்து வரும். அதுவே 45 நிமிஷம் ஆயிடுச்சு. 45 நிமிஷம் 45 நிமிஷம் டிராபிக்ல. இவ வேற ஹெல்மெட் வேற போட மாட்டேன்றா. கரெக்டா இவ ஹெல்மெட் போட மாட்டேன் சொல்ற இடத்துலதான் கரெக்டா 1000 ரூபாய் ஃபைன் கோசம் ரெடியா இருக்காங்க. மண்டை ஃபுல்லா பேரு. இங்க பாருங்க மண்டை ஃபுல்லா பேரு. இப்படி வாரினாலே மண்டை ஃபுல்லா பேரு வந்துடும். ஒண்ணுமே இல்ல சரியா, என் தலைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வாங்க சரி இது ஒரு vlog எடுத்து போறேன். ஒரு vlog எடுங்க கண்டிப்பா. கன்ஃபார்ம் எப்ப எடுக்கலாம்? நீ உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப எடுக்கலாம் கன்ஃபார்ம். எத்தனை மணிக்கு? 3:30 மணிக்கு போனேன். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். சரி இவ கரெக்டா 9 மணிக்கு இது பண்ணலாம். ஒரு வேலைலாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு கிளம்பணுமா? 11 மணிக்கு கிளம்பணும். நாங்க ஒரு பிளான் போட்டா அந்த பிளான் வந்து உங்க அக்கா சொதப்பிட்டா. அதாவது உன்னோட தங்கச்சி, பெரிய தங்கச்சியை சொதப்பி விட்டா. இல்லைன்னா அந்த பிளானை முடிச்சுட்டு இங்க வந்திருப்போம். அது ஒரு லக்கேஜோட எடுத்துட்டு வந்திருப்போம். அப்புறம் வேற அவனோட எக்ஸ்பீரியன்ஸ். டாய்லெட்லாம் இருக்குல்ல? டாய்லெட் இருக்கு. ஆமா அங்க இருக்கு கேர்ள்ஸ் டாய்லெட். ஆமா ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்கும். இப்ப இருக்கான்னு தெரியல. ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்கும். போட்டோ ஷூட்லாம் வந்தா லேடிஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இருக்கும். ஆனா ட்ரெஸ்ஸிங் ரூம் எடுத்துட்டு வந்து பிரைவேட்டா எப்படி போட்டோ ஷூட் வச்சிருக்கும் போது அது ஒரு மாதிரி பேக் மாதிரி இருக்கும். போட்டோகிராஃபர் தெரியும் அந்த ஒரு பேக் மாதிரி இருக்கும். அது ஜிப் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ற மாதிரி அது வச்சுதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக் இடத்துல வந்திருக்கோம். ஆனா இருந்தாலும் கம்பல்சரி இருக்கும். அது இருந்தா ஒன்னும் பெட்டர். ஆனா கப்பிள்ஸா வரணுமா? ஆமா கப்புள்ஸா வரணுமா? சொல்லு எப்படி கப்புள்ஸா வரணும்? கப்புள்ஸா வரும்போது நீ வந்து இப்ப சொன்ன பத்தியா மரத்துக்கு பின்னாடி அப்ப இதே இல்ல அதே
போக மாட்டியா? பேசதான் போவேன்னு வச்சுக்க. இவ்வளவு இடத்த விட்டு போயிட்டு மரத்துல போய் என்ன பண்றது? இவ்வளவு இடமே ஜாலியா இருக்கும். அவங்களும் ஜாலியா பேசிட்டு தான் இருக்காங்க. நீ தான் அவங்க டிஸ்டர்ப் பண்ற. அந்த டிஸ்டர்ப் இல்ல, வீடியோ எடுக்க. நம்ம எதுக்கு வந்தோம்? வீடியோ எடுக்க வந்தோம். அப்ப வீடியோ தான் எடுக்கணும். அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்ல முடியுமா? நம்ம வீடியோ எடுக்கும் போது அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா அப்படிலாம் இல்ல. இப்போதும் கரெக்டா இப்ப இல்ல அந்த இடத்துல வந்து போகும்போது எப்படி சொல்றா, அப்போ வந்து இன்னொரு யூடியூபர் வந்து கரெக்டா வீடியோ எடுக்கும் போது அப்போ தெரியும் உனக்கு வயிற்றுச்சல்னா என்னான்ட்டு. கரெக்டா?